முதன்முறையாக திருநங்கையாக நடிக்கும் சிம்பு, அதுவும் இந்த படத்திலா? நடிகர் சிம்பு, கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இணைந்துள்ள புதிய படமான தக் லைஃப் வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ப்ரமோஷன் நிகழ்வின் போது தனது அடுத்த படமான STR 50 பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை நடிகர் சிம்பு பகிர்ந்து கொண்டார். அதில் அவரது ரோல் எப்படி இருக்கும் என்பதை முதன்முறையாக கூறியிருக்கிறார் சிம்பு. அதன்படி இந்த படத்தில் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் என்று சிம்பு தெரிவித்தார். அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது, இந்த படத்தில் ஒரு திருநங்கை கதாபாத்திரம் உள்ளது. அதை எப்படி அணுகுவது என்பதை குறித்து கமல்ஹாசன் சாருடன் கலந்துரையாடினேன். இது போன்ற வித்தியாசமான கதாபாத்திரங்கள் கிடைக்கும் போதுதான் ஒரு நடிகரின் உண்மையான திறமை வெளிப்படும் என்று சிம்பு கூறினார். தனது 50வது படமான இதை தனது சொந்த நிறுவனமான அட்மான் சினி ஆர்ட்ஸ் மூலம் தயாரித்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சொந்த தயாரிப்பை பற்றி சிம்பு கூறுகையில், நானே தயாரிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். சமரசம் இல்லாமல் தான் நினைக்கும் விதத்தில் படத்தை உருவாக்க முடியும் என்று விளக்கம் அளித்தார். சுவாரஸ்யமான STR 50 படத்தை முதலில் கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் தான் சிம்புவே அப்படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். தக் லைஃப் படத்திற்கு சிம்பு தேவைப்பட்டதால் முந்தைய படத்தை கைவிட்டோம். அவர்கள் இன்னும் அதை செய்யலாம், அது ஒரு அழகான கதை என்று அதே பேட்டியில் கமல்ஹாசன் கூறினார். நீண்ட காலமாக சிம்பு படங்களுக்கு இசையமைத்த யுவன் சங்கர் ராஜா STR 50 படத்துக்காக மீண்டும் சிம்புவுடன் இணைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிங்க பெரியசாமி இயக்கும் இப்படத்திற்கு மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்கிறார். பிரவீன் பட தொகுப்பு பணிகளை மேற்கொள்கிறார்.